ரைசன் ஆயில் ரிஃபைனரி ரைசியாவோட ஆயில் ரிஃபைனரியில வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து 2வது நாளா நாங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்கோம் பாத்தீங்களா அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்பு வந்து பயங்கரமான தாக்குதல். இது ஒன்னு இல்ல, பல இடங்களையும் ரஷ்யாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்களை விட்டு தாக்குதல் பண்ணிட்டுதான் இருக்காங்க. சில இடங்கள்ல ரஷ்யா தரப்பு வந்து தடுத்து நிறுத்துறாங்க. பட் சில இடங்கள்ல மக்கள் வாழும் பகுதி இது போல ஆயில் ரிஃபைனரி மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் ஏரியால தாக்குதல் நடந்துட்டு தான் இருக்கு. ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய அந்த மிசைல் கெப்பாசிட்டி என்ன ஆச்சு, ஒருவேளை வேலை செய்யாம போச்சா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. பட் இருந்தாலும் ரஷ்யா ப்ரிசர்வ் பண்றாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கான விளக்கம் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாம ரஷ்யா எதுவுமே பண்ணலையா அப்படின்னு கேள்விகள் இருக்கு இல்லையா. களத்துல பூந்து விளையாடலாமா அப்படிங்கறத விளையாடிக்கிட்டு இருக்காங்க. கான்சென்ட்ரேஷன் எல்லாம் குதிரைக்கு கடிவாளம் கட்ட மாதிரி களத்துலதான் இருக்கு. ஏன் அப்படின்னா மொத்தம் 1250 ஏரியல் குண்டுகள் ரஷ்ய தரப்பு வந்து ஒரு வாரங்கள்ல டெலிவரி ஆயிருக்கு. அது கூட 750 ட்ரோன்கள் ரஷ்யா ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் பண்றாங்க களத்துல. இது வந்து களம் இல்லாத பகுதிகள் தாக்குதல் நடத்துறது வேற, களத்துல தாக்குதல் நடத்துறது வேற. அதை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகள் 750 ட்ரோன்கள் ஒரு வாரத்துல. அது கூட 20 மிசைல்கள், வெவ்வேறு மிசைல், காலிபர் க்ரூஸ் மிசைல், கைடன் மிசைல், இது போல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேந்தர் பாலிஸ்டிக் மிசைல் இது போல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க உக்ரைனுக்குள்ள. அப்படிங்குள்ள என் தலைவன் ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்கிறார் இல்லையா, வீடியோ பதிவு எப்போ போல ரெகுலரா எடுத்து இந்த வாரத்துக்கு பார்ட்னர்ஸ் உதவி பண்ணுங்க, ரஷ்யா பாருங்க எங்களை எப்படி அடிக்கிறாங்க அப்படிங்கிற உதவிகள் என் தலைவன் தரப்பு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு. இதுக்கு மேற்குலக நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தலாம். வாரம் வாரம் என் தலைவன் எப்படி பவர் பாயிண்ட் பர்சன்டேஜ் அனுப்பிட்டு இருக்கிறாரு. வாரம் வாரம் எப்படி எல்லாம் தாக்குதல் நடக்குது, யாராவது கண்டுக்கிறீங்களா, உதவிகள் செய்யறீங்களா? ட்ரம்ப் அவர்கள் 100 நாள்ல போற முடிக்கிறேன், எய்டுகளை ஸ்டாப் பண்ணிட்டேங்கிறாரு. ஆனா இப்ப இந்த 100 நாளுக்கான ப்ரோக்ராம் என்ன அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு. ஒண்ணுமே இல்ல, பைடன் அவர்கள் என்ன சொன்னாரோ அதைத்தான் இவரும் சொல்லிக்கிறாரு. மூடி மறுத்து சொல்லிக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது இது வந்து அபிஷியலான விஷயம் கிடையாது. பட் ஆனா ட்ரம்ப் அவர்கள் அந்த பிளானை கெலாக் அவர்கள் கிட்ட கொடுக்கும்போது, கெலாக் அவர்கள் யூரோப்பியன் யூனியன் பார்ட்னர்ஸ் கிட்ட கொடுக்கும்போது அவங்க அதை வாங்கி படிச்சு பார்த்துட்டு அதை கொண்டு போய் உக்ரைன் கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ அந்த பிளான்ல என்ன இருக்கு அப்படின்னு லீக் ஆயிருக்கு. ஒண்ணுமே இல்லைங்க. ரஷ்யா நீ பிடிச்சதெல்லாம் பிடிச்சாச்சு வச்சுக்க, ஃப்ரீஸ் பண்ணு, அவ்வளவுதான். நீ புடிச்சுக்கிறியா அதெல்லாம் உன்னோட பதிவு, நாங்க ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டோம். உக்ரைனை நாட்டோட சேர்த்தல, அவ்வளவுதான். ஓகேவா? யூரோப்பியன் யூனியன்ல 2030 வந்து பாத்தீங்கன்னா சேர்த்திக்கலாம் உக்ரைனை, அவ்வளவுதான். மற்றபடி எதுவும் கிடையாது. ஆனா உக்ரைனுக்குள்ளேயே அதிநவீனமான மிசைல்கள், அதிநவீனமான ஆயுதங்கள் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கான ஃபேக்டரியை உருவாக்கி தருவோம். கூடவே இந்த மிலிட்டரியை கம்மி பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. மிலிட்டரியா அவங்க அதிகரிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது போல அந்த பிளான்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் உரிமை குரல் அவங்களுக்கு வேணுங்கிற பகுதியெல்லாம் அவங்க மீட்டெடுப்பாங்களோ, இல்ல உருண்டு புரண்டு ரஷ்யா கூட மல்யுத்தம் பண்ணுவாங்களோ, இல்ல போர் தொடுப்பாங்களோ, அதெல்லாம் உக்ரைன் ஆச்சு. ரஷ்யா வச்சு அதுக்கு அடுத்தது இப்போதைக்கு பிரச்சனையை முடிக்கலாம். 100 நாள்ல இதுதான் பிளான், ரஷ்யாவை வழி கொண்டு வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான திட்டத்துல ட்ரம்ப் அவரால் இறங்கி இருக்கிறாரு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டுட்டு வருது. அரசியல் புரசலா ஜெனியூனான தகவல் இல்லை அப்படிங்கிறாங்க. பட் ஆனா ஒரு விஷயம் கிளியரா தெரிஞ்சிச்சு. அதாவது உக்ரைனுக்கு 100 நாளுக்கு ஈடு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பின்பத்துல வெயிட் பண்ணி பார்த்தங்க. ஆனா இந்த ரஷ்யா கம்முன்னு இருக்கா? இல்ல, தொடர்ந்து உக்ரைனை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால எனக்கு வேற வழி இல்ல, அமெரிக்க மக்களே எனக்கு அனுமதி கொடுங்கள், நம்ம ரஷ்யாவை கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமா கொண்டு வந்து இந்த அக்ரிமெண்ட்ல ஒப்பந்தம் போட வைக்கிறதுக்கு கொஞ்சம் அப்படியே புடிச்சு கொண்டு சைன் போட வைக்கணும், அதுக்காக அழுத்தங்கள் கொடுங்கன்னு 100 நாளுக்கு அப்புறம் திரும்பவும் ட்ரம்ப் அவர்கள் அதே பைபாஸ் ரோட்ல இருந்து கனெக்ட் ஆயிடுவாரா அப்படின்ற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. மேபி இது உண்மையா இருக்கலாம், இல்ல பொய்யாவும் இருக்கலாம். அந்த 100 நாள் திட்டம் என்ன அப்படிங்கறத, 100 நாள் வேலை திட்டம் கெலாக் அவர்களுக்கு இருக்கு இல்லையா, அந்த வேலை திட்டம் என்ன ஏதுங்கிறது 100 நாள்ல தெரிஞ்சிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மே 9ஆம் தேதி உள்ள இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டுக்கிறாங்க. மார்ச் மாசத்துல வந்து பண்ணா பேச்சுவார்த்தை நடக்கிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிரசனர் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பேசி தீர்த்துக்கிட்டு பிரச்சனையை ஃப்ரீஸ் பண்ணிட்டு உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிச்சதுக்கு அப்புறமே எலெக்ஷன் வைக்கிறது அப்படிங்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாங்க அந்த 100 நாள் திட்டத்துல. வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். மே 9 முடிச்சிடலாம் அப்படின்ற திட்டத்துல மேற்குலக நாடுகள் இருக்காங்க. ரஷ்யா அதுக்கு ஒத்துக்குவாங்களா அப்படின்னா இல்ல. ஏன்னா வண்டி வண்டியா இறங்குது, அது நம்ம பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாம களத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளிக்கான ஓசல்கா இந்த பகுதியா முழுவதும் முடிச்சாச்சு. பெல்லோசா அவர்கள் முந்தி அடிச்சுட்டு வந்து பாராட்டுகள் அப்படிங்கிறது அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம நம்பிக்குமா இல்ல, உக்ரைன் தரப்பு என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத அதை பார்த்துட்டு இருந்தேன். படனை பிரசித்த வந்து கொடியேற்றியா காமிச்சிட்டாங்க. இருக்கலி வெளிக்கான ஓசல்கோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்கக்கூடிய பில்டிங்ல
கொடி ஏத்தி பாருங்க எங்க கொடி பறந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அதுவும் இல்லாம நிறைய வீடியோ பதிவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பதிவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல வந்துருச்சு அப்படிங்கும்போது எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொடி ஏத்துறதுனால நம்மளும் கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதான். வெலிக்கா நோவசில்கா முற்றிலும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல வந்துருச்சு. அடுத்தது ட்ராஸ்க் தான். இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ள ட்ராஸ்க்கும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல வந்துடும். அடுத்து குஸ்டான்டினிவ்கா தான். இப்ப பக்ரோஸ்க் பேட்டில் ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நீங்க மேப்ல பார்க்கும்போது ஒன்னொன்னும் சுத்தி சுத்தி வளைக்கிற மாதிரியே இருக்கு. ஒரு சுத்தி சுத்தி வளைக்கும் போது உக்ரைனர்கள் பின்வாங்கிட்டே இருக்கிறாங்க. அதான் பவளங்கிராட் வரைக்கும் பின்வாங்குறீங்களா அப்படிங்கிற கேள்வி வெயிட் பண்ணி பார்ப்போம். பெருமளவுல இழப்புகள், நில இழப்புகள் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு இருக்கு. இதுல எப்படி மீண்டு வர போறாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ பெருமளவுல எய்டுகள் வந்து இப்போ அமெரிக்க தரப்பு ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லையா? பைடன் அவர்கள் கொடுத்துட்டாரு. அதெல்லாம் 2வது விஷயம். இப்போ வந்து எப்படிங்க உக்ரைனுக்கு இருந்தாலும் ஆயுதங்கள்லாம் பத்தலைன்னா என்ன பண்றது அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா? இஸ்ரேல் தரப்புல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் போயிருந்தது. இதெல்லாம் ஆயுதங்கள் பிடிச்சி வச்சிருந்தோம், சோவியத் ஆயுதம் வேணுமா உங்களுக்கு அப்படிங்கிற டீல் கேட்டிருந்தா சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ வந்து விமானம் பிளைட் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்குது. இஸ்ரேலுக்கே ஆயுதம் வேணும்னு கேட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பைடன் அவர்கள் வேண்டாம்ப்பா அப்படின்னு பேன் பண்ணி வச்சுக்கிற ஆயுதம் எல்லாம் ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்து போட்டு எடுத்து யூஸ் பண்ணும் சௌரியத்துக்கு அப்படிங்கிற இந்த 2000 டன் குண்டுகள்லாம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது போல தடை செய்யப்பட்ட குண்டுகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தென்னின்லாம் ஏர் ஸ்ட்ரைக் தான் கையில வீடியோ பதிவுகளோட இருக்கும். மாபெரும் அட்டாக்ஸ் இந்த பயில நடந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேல் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அது தீவிரவாத தாக்குதல் பண்றேன், தீவிரவாதிகளை அழிக்கிறேன் அப்படிங்கிறது போல இவங்க தீவிரவாத தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கிறது போல கமெண்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியுது சில அனலிஸ்ட் தரப்பு வந்து. பட் இருந்தாலும் இஸ்ரேலுக்கு வேற வழி இல்லை. அவங்கள பாதுகாக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்க. ஏன்னா பலம் பொருந்திய அணிகள் ஒரு சைடு ஈரான் இருக்காங்க. அவங்களோட ஃபைட்டர்ஸ் ஏதாவது கம்மியா இருக்கா என்ன ஏதுங்கெல்லாம் பார்த்தோம்னா எதுவுமே இல்லை. எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணிட்டாங்க. ஆனா இஸ்ரேல் பெருமளவுல எக்கனாமிக்கலி வீக்கா இருக்காங்க. ஏன்னா போர் செய்யற அப்படிங்கிறது இது போல எல்லாத்துலயும் குண்டுகளை போட்டு பெருமளவுல வீக்கா இருக்கிறாங்க. அவங்களோட வீரர்களும் தொடர்ந்து 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேல அவங்க இது போல சூழலியே போர் சூழலியே இருக்கிறதுனால கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை இஸ்ரேல் ஃபீல் பண்றாங்க. ஒருவேளை இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பெருசாகும் போது இங்கேயும் பெருசாயிருச்சுன்னா சிக்கல் தானே. ஸோ அந்த காரணத்தினால அவங்களும் அது போல தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரான் இருக்கிறாங்க இல்லையா, தொடர்ந்து ட்ரில் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மிசைல் நேவல் போட்ல இருந்து ஏவக்கூடிய ஒரு மிசைல் துல்லியமா தாக்குதல் பண்ணுது அப்படிங்கிறது போல இருக்கு. இதுல அந்த மிசைல் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ இன்டெகிரேட்டட் மிசைல் அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஈரான்ல. இது போல மிசைல் இப்ப பெருமளவுல சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க ஈரான் தரப்பு அப்படிங்கிற செய்திகள் இருக்கு. இதே சமயத்துல அண்டர் வாட்டர் மிசைல் லான்ச் வந்து பாத்தீங்கன்னா நார்த் கொரியா தரப்புன்னு செஞ்சு பார்த்துருக்காங்க. 1500 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படிங்கிறது போல தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பர்சனலா கிம் ஜாங் அவர்களை எப்பவும் போல வந்து நின்று வேலை செய்தா அப்படிங்கலாம் செக் பண்ணி பார்த்துக்கிறாரு. நல்ல வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிற எல்லாத்துக்கு நடுவுல அமெரிக்கா சமீபத்துல ஒரு மிசைல் சோதனை பண்ணியிருந்தாங்க. ஏர் லான்ச்சு ஷிப் கில்லர் ஆன்டி ஷிப் மிசைல் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துருந்தாங்க. சைல ஒரு வீடியோலோட இருக்கும். இது சீப்பான மிசைல். இதை உக்ரைனுக்கு கொடுக்கலாம். ஒருவேளை ஒடசா பகுதியில அவங்க தாக்குதல் பண்ணும்போது, இல்ல ஒடசால இருந்து இவங்க வந்து கிரீமியா பகுதியை தாக்குதல் பண்ணும்போது ரஷ்யாவோட படகுல இருந்து ஏதாவது ஒரு தாக்குதல் நடக்குது, இல்லாண்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டைம்ல இது போல F-16 இருந்து ஏவிடலாம். உக்ரைனோட விமானங்கள் இருந்து ஏவிடலாம். அது போல மிசைல்களை உருவாக்கலாம் அப்படிங்கிற சீப்பான மிசைல்கள் உருவாக்கியிருக்காங்க. சோதனை பண்ணிக்கிறாங்க. டெஸ்ட் சக்சஸ் அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரோன் சோதனை பண்ணி வச்சிருந்தாங்க. கையில வீடியோ பதிவுகளோட இருக்கும். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் கருங்கடல், செங்கடல் இது எல்லாமே அப்படியே லிங்க் ஆயிருக்கனால மிக பெரும் ஒரு பிரளயம் இந்த பகுதியில் வெடிச்சிருமா அப்படின்ற அதிருப்தி, எதிர்பார்ப்பு, எப்படி சொல்லலாம், பலவிதமான எமோஷன்ஸ் இந்த பகுதியில இருக்கு. என்னதான் நடக்கிறதுக்கு முடிவு பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது போல கேள்விகள்லாம் இருக்கு பல அனலிஸ்டுக்கும். தெரியல என்ன செய்ய போறாங்க அமெரிக்கா அப்படிங்கிறத ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்படி இருக்கும் சமயத்துல ஏன் அமெரிக்கா அவங்களோட தெற்கு பகுதியில அதிகமான ட்ரூப்ஸை டிப்ளாய் பண்றாங்க? ஏன் மெக்சிகோட கார்டல்ஸ்க்கு ஏற்று அவங்க சண்டை பிடிக்கணும் அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா? இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன் 1 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து கடிச்சவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்ற எல்லாத்துக்கும் ஒரு காரணம். சைனாவோட ஃபேக்டரிஸ் மெக்சிகோல பெருமளவுல உருவாக்கி இருக்காங்க. அவங்க உருவாக்குனதுக்கான காரணம் இவி கார்ஸ் தான். இவி கார்ஸ் அந்த அளவுக்கு பேஜா அடிச்சு தள்ளி என்னப்பா செய்ய போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதெல்லாம் வந்து இது போல ஃபேக்டரிஸ் எல்லாம் இருக்கிறதா போர்க்காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வேணுங்கிற மாதிரி அதிநவீனமான ஆயுதங்கள் உற்பத்தி செய்யறதுக்காக தான் இது போல விஷயங்கள்லாம் நடக்குது. அந்த டைம்ல இது போல ஃபேக்டரிஸ் எல்லாம் இருக்குன்னா மறைமுகமா கார்டர்ஸுக்கு வேணுங்கலாம் சொல்லி கொடுக்கலாம், ட்ரைனிங் கொடுக்கலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் செய்யலாம். அவங்க இதை யூஸ் பண்ணி பெருமளவுல அமெரிக்காக்கு எகெயின்ஸ்டா காய் நகர்வுகள் செய்யறதுக்கு பெருமளவுல யுக்திகள் இருக்கலாம். அதுக்கு முன்னாடியே கார்டர்ஸ் தான் பெருமளவுல ட்ரைனிங் ஆயிரதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அவங்க ஆயிட்டாங்க.
அவங்க பெருமளவுல ஆகி அதுக்கப்புறம் மெக்சிகோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நிலப்பகுதிகளை மீட்டெடுக்கிற அமெரிக்கா கிட்ட இருந்து வரதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு அமெரிக்கா தரப்பு யோசிக்கிறாங்க அப்படின்ற கேள்வி ரெடி பண்ணி வச்சுக்கணும்ல. எதிரி ப்ரிப்பேர் ஆகணும்னா ப்ரிப்பேர் ஆகும் போதே முளையிலேயே புடுங்கி எரிஞ்சிடணும் இல்லையா? ப்ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறமா எப்படி அப்படின்ற ஒரு கேள்விகள் வருது இல்லையா? சொந்த ஒரு காரணத்தினால அமெரிக்கா இது போல செய்யறாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா பெருவுல வந்து பாத்தீங்கன்னா சைனா போட்டு கட்டிட்டாங்க. அதிகமான ஷிப்பிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கும். ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த காரணத்தினால பெருமளவுல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணி ரெடி ஆயிக்கலாம் அமெரிக்கா அப்படின்னு கூட நினைக்கிறேன். முன்னாடி பல காரணங்கள் இருக்கு. இதுல ஒரு சின்ன காரணம். இது போல விஷயங்கள் எல்லாம் அமெரிக்கா தெற்கு பயில ரெடி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சைமல்டேனியஸா மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல், ஈரான், மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இக்கட்டான சூழ்நிலை இந்த பகுதியில ஒரு பிரச்சனை. அதே நேரத்துல யூரோப்பு, ரஷ்யா இந்த இடத்துல ஒரு மிக பெரும் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்தது சைனா, தைவான். இது போல எல்லா வாரம் ஒரு சேர இருக்கிறதுக்கான டைமிங்கா இருக்கு. ஸோ இந்த 100 நாளுக்குள்ள அமெரிக்கா முழுவதும் ப்ரிப்பேர் ஆவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம யூரோப்ல இருந்து 2000 வீரர்களை புல் பேக் பண்ணியிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். ஏன் அவர் எடுக்கிறாருன்னா வேற பக்கத்துல டிப்ளாய் பண்றதுக்காக. ஏன்னா ஈரோப் ஓரளவுக்கு ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா அந்த இடத்துல தனியா கவனிச்சுக்கிட்டா போதும். உங்களை ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணோம். ரஷ்யாவை பிஸியா வச்சுக்கிட்டா போதும். ரஷ்யாவை ஜெயிக்கணும்னு நீடு கிடையாது. அதான் ஒரு விஷயம். எவ்வளவு நிலப்பகுதிகளை இழந்துட்டே வந்தாலும் ரஷ்யாவை டிஃபெண்ட் பண்ணா மட்டும் போதும். தோக்கடிக்கணும்னு நீடு கிடையாது. வேற வழியில ரஷ்யாவை வழி கொண்டு வந்துடலாம். ஆனா ரஷ்யாவுக்கு உதவியா இருக்கக்கூடிய நாடுகள், உதாரணத்துக்கு இந்தியாவா இருக்கட்டும், சீனாவா இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு செஞ்சு ஏதாவது ஒரு வழியில சில நாடுகள் எல்லாத்தையும் வழி கொண்டு வந்து தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சீஸ்ஃபயரை போட்டு அமைதியா இருங்கன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறது போல எண்ணத்துல கூட அமெரிக்கா இருக்கலாம். அதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பங்களாதேஷ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 160 நபர்களுக்கும் மேல உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்னிச்சர் கம்பெனி இருக்கு. அந்த பர்னிச்சர் கம்பெனில ஆர்டர் அதிகமா வருதுங்க. அதனால செய்யறதுக்கு வேணும். அதனால வந்து ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த லொகேஷன் கொடுத்து ரஷ்யா பார்சல் அப்படிங்கிறதோட கூட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து நம்ம டைப் பண்ணியிருந்தோம். அது செய்திகள்லாம் வருது. அதை பார்க்க முடியுது. வெயிட்டிங் சீக்கிரமா போட்டுடலாம் அப்படிங்கிற டெலிவரி அட்ரஸ் அவங்க கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா சிஐஏ இப்படித்தான் என்டர் ஆயிருக்காங்க. இதெல்லாம் நம்ம செய்திகள்ல பார்க்கக்கூடியது. அதாவது எவ்வளவு 3 வருஷம் கழிச்சிருந்து அமெரிக்க தரப்புன்னு சொல்றாங்க. இது போல சிஐஏல இருந்து உள்ள போய் முன்னாடியே அமெரிக்காவோட ட்ரோன் ஆபரேட்டர்ஸ் எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கன்னு. இப்ப என்னங்க 160 பேர் இங்க இருந்து கூட்டு போய் ட்ரோனை எப்படி உருவாக்கலாம், கார்போர்ட் அட்டையில இருந்து எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறது போலலாம் செஞ்சு ட்ரைனிங் பார்க்கறதுக்காக வரீங்களா அப்படின்னு சில அனலிஸ்ட் தரப்புல இருந்து பார்வைகள் வந்து பாத்தீங்கன்னா அப்படி பாக்குறாங்க. நான் பண்ணிக்கா சொல்லியிருந்தேன் முன்னாடி விளையாட்டுக்கு சொல்லியிருந்தேன். பட் ஆனா இது போல வதந்திகள் பரவிட்டு இருக்கு. எதுக்கு சம்மந்தமே இல்லாம பங்களாதேஷ்ல இருந்து 160 நபர்கள் நீங்க வேலைக்கு எடுக்கிறீங்க உக்ரைன் அப்படிங்கிறது போல ஒரு கேள்விகள் வருது. சரி எப்படியோப்பா என்னமோ நடக்குது பங்களாதேஷ்ல அப்படிங்கிற புரிஞ்சுது. அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடி பிஎஸ்எஃப் தரப்பு இருந்து பங்களாதேஷோட பார்டர் கார்ட்ஸ் தரப்புன்னு இந்தியா வில்லேஜர்ஸ் நாங்க மொபைலைஸ் பண்ணிடுவோம் பாத்துக்கங்க அப்படிங்கிறது போல. அப்புறம் என்ன நீங்களா வந்து அடிக்க போறீங்க அப்படிங்கிற போல கேள்விகள்லாம் இருக்காங்க. போய் பாருங்க அராக்கன் ஆர்மி காலிங் போங்க சரி போங்க காலிங் பில் அடிக்கிறாங்க பாருங்க அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தரப்பு. அது என்ன நம்மளே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். சில அனலிஸ்ட் தரப்புனா இருக்கு கருத்துக்கள் அது போல இருக்கு. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்க. அது ஒரு சைட் தயாராயிட்டு இருக்காங்க. இப்ப எங்க ட்ரெயின் கட்டு வரீங்களா அப்படிங்கிறதோட ஒரு பார்வை கண்ணோட்டத்துல சில நபர்கள் பாக்குறாங்க. இதுதான் சொல்ல வந்தேன். அதாவது ரஷ்யாவுக்கு உதவியா இருக்கக்கூடிய நாடுகள், ரஷ்யாவோட நட்பு நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தங்கள் கொடுக்கறதுனால ரஷ்யாவை ஐசோலேட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா திரும்ப ஒரு அயன் கர்டைனுக்கு போகும்போது ரஷ்யாவோட வளர்ச்சியை மட்டுப்படுத்திடலாம். இதுதான் இருக்கலே மிக முக்கியமான விஷயம். ரஷ்யாவோட வளர்ச்சியை மட்டுப்படுத்திட்டாலே மேற்குலக நாடுகள் மேலும் மேலும் எக்கனாமிக்கலி வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி உலகத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கறத எண்ணமா இருக்கு. ரஷ்யா இந்த தடவை எப்படி அது வந்து மீண்டு வர போறாங்க, ரஷ்யாவோட நட்பு நாடுகள் எப்படி இந்த தடவை மீண்டு வர போறாங்க. இப்போ மிக பெரும் பிரச்சனையில அமெரிக்கா இருக்காங்க, மேற்குலக நாடுகள் இருக்காங்க. அவங்க கரெக்டான காய்நகர்கள் செஞ்சாங்கன்னா ப்ராப்பரா இருக்கும். அப்படி இல்லைன்னா பல இடங்கள்ல இருந்தும் அவங்களோட வேற வந்து பிடுங்கி எறியப்படும் அப்படிங்கிற சொல்லப்பட்டதுக்கான மிக முக்கியமான காரணம் உதாரணம் டிஆர் காங்கோ. அங்க இருக்கக்கூடிய யூஎன் ட்ரூப்ஸ் இருக்காங்க இல்லையா, அது மேல தாக்குதல் பண்ணி அவங்கள காயமடைஞ்சிருக்காங்க. மக்களுக்கு வந்து விருப்பமே இல்லை. கோ பேக் அமெரிக்கா அப்படிங்கிறது போல அங்க ஒரு ஸ்லோகன் இருந்திருக்கு. மிக பெரும் பிரச்சனைகள் அந்த பகுதியில வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அது கூடவே சவுத் கொரியா வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல ஆயுதங்கள் அவங்களும் ஹாபிட்ஸர்ஸா வண்டியா இறக்குறாங்க. போலாண்டுக்கு வந்து டெலிவரி ஆகிட்டே இருக்குது. ஒரு சைடு நார்த் கொரியா ரஷ்யாக்குள்ள இறக்குறாங்க, இன்னொரு சைடு சவுத் கொரியா போலாண்டுல இறக்குறாங்க. எதுக்காக அப்படிங்கிறது தெரியல. அங்க கூட ஒரு அதிபரை மார்ஷல்லா கொண்டு வந்து பிடிச்சிட்டு
ஃபெயிலியர் ஆயி அவர புடிச்சு ஜெயில்ல போடுறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இது போல அதிகமான ஆயுத செயல் வந்து பார்த்தீங்கன்னா, போலாண்டுக்கு நடக்குது. காரணம் என்ன? அதாவது இது போல ஆயுதங்கள் அதிக அளவுல சேல் பண்றாங்கன்னா, அவங்களோட ராணுவ வீரர்களும் உள்ள போய் செயல்படுவாங்களா? அப்படின்ற கண்ணோட்டத்துல பலரும் பார்த்துட்டு இருக்காங்க. நார்த் கொரியா, சவுத் கொரியா இங்க வச்சு சண்டை பிடிச்சோம்னா, நம்ம நாடு வீணா போயிரும். ஒருத்தன் கிரவுண்ட் கட்டி விட்டுருக்கான். நம்ம விளையாடி பார்த்துக்கலாமா? அப்படிங்கிறது போல இங்க வராங்களா என்னமோ தெரியல அப்படின்னு அந்த சைடுல கருத்துக்கள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். உலகமே தயாராயிட்டு இருக்காங்க. அடுத்த 100 நாளைக்கு சும்மா அமைதியா மாறி, மாறி ஸ்டேட்மெண்ட்ஸ் குடுத்துக்குவாங்களே தவிர, மிக பெரும் அளவுல தயாராயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. ஓரளவுக்கு செய்திகள் மிடில் ஈஸ்ட்லருந்து அப்படியே யூரோப், அமெரிக்கா சைடு எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம். இந்த தடவை இந்தியா சைடுலருந்து சில செய்திகள் பார்த்திருப்போம். ஸோ ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட இந்த பதிவு நாம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.